ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, எவன் ஒருவன் அவன் மனம் சொல்லும் தீய எண்ணங்களை கட்டுப்படுத்தி வெல்பவனோ அவனே வாழ்வில் வெற்றியடைவான். நீ நல்ல எண்ணங்களோடு செயல் புரிந்தால்தான் நிம்மதி, செல்வம், மகிழ்ச்சி ஆகியவை உன்னை பின்தொடர்ந்து நிழல் போல வரும். தர்மத்தை பின்பற்றாதவனுக்கு வாழ்க்கை துன்பத்தை தான் தரும். வெறுப்பு, கடும் சொல் இவற்றிலிருந்து விலகினில். எதிர்பார்ப்பு இல்லாமல் அனைவரையும் நேசித்து மகிழ கற்றுக்கொள். எந்த நேரத்திலும் எந்த நிலையிலும் நிதானத்தை கடைபிடி. நான் இவற்றையெல்லாம் செய்து நல்வினைகளை கர்ம பந்தத்திலிருந்து விடுபட செய்து வாழ்வில் உன்னை சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ வகை செய்வேன். நான் கூறும் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து நீ செயல்படு குழந்தையே. நான் உன்னோடு தான் இருக்கிறேன். இனிமேல் உன் வாழ்க்கையில் பொற்காலம்தான். அனைத்தும் வசந்தமாக போகிறது. பல பேர் அவரவர் பிரச்சனைகளுக்கு விடிவு தேடி ஒரு நிரந்தர தீர்வு தேடி என்னை காண்பதற்கு காத்திருக்கும் நேரத்தில் நான் உனக்கு அனுமதி அளித்தேன். ஏன் தெரியுமா? பல மைல்களுக்கு அப்பாலிருந்து உன்னை நான் அழைத்து வந்திருக்கின்றேன். நீ பல இன்பத் துன்பங்களை தாங்கிக் கொண்டு உற்றார் உறவினர்கள் பேசுவதை செவி கொடுத்து கேட்டு அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் அவர்களுக்காக உன் சுபாவத்தை மாற்றிக்கொண்டு ஏளனம் செய்தவர்கள் பல பேர் இருந்தும் தன்னம்பிக்கையோடு ஒவ்வொரு பாதையாக அவசரப்படாமல் பொறுமையோடும் சினமில்லாமலும் விரக்தி இல்லாமலும் தான் என்ற அகந்தை இல்லாமலும் கடந்து வந்தாய். இதற்காகவே உன்னை நான் தேர்ந்தெடுத்தேன். உன்னுள் இருக்கும் நல்ல ஆத்மார்த்தமான செயல்களுக்காக உனக்கு நான் அனுமதியளித்தேன். என் அனுமதியின்றி எவரும் என்னிடத்தில் சுவாசிக்க கூட முடியாது. அதனால் உனக்காக நான் என் வாயிற்படியில் காத்து கொண்டு இருக்கிறேன். வா குழந்தையே, உன் கர்ம பலன்கள் அனைத்தும் உன்னை விட்டு நெடுந்தூரம் சென்றுவிட்டது. அனைவரும் பார்த்து வியக்கும் வண்ணம் நீ எதிர்பார்க்காத தருணத்தில் வாழ்க்கை பாதையில் உன்னை நான் உயர்த்தப் போகிறேன். நான் உன்னிடம் வரும்போது உன்னை பிடித்துள்ள அனைத்து தடைகளும் துன்பங்களும் வழிவிட்டு விலகும். தடுப்பார் யாருமின்றி உன் விருப்பங்கள் யாவும் நிறைவேறி நீ நிலையான மகிழ்ச்சியில் திளைப்பாய். அந்த நாள் மிக மிக அருகில் என்பதை உணர்ந்து கொள். உனக்கான மாற்றங்கள் எந்த நேரத்திலும் திடீரென தோன்றும் என் குழந்தையே. உன் வாழ்வில் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயம் விரைவில் நிகழப்போகிறது. உன் துயரங்கள், வியாதிகள், கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகப் போகிறது. கூடிய விரைவில் நீ விரும்பும் எண்ணங்கள் நிறைவேறப் போகிறது. செல்வம் பெருகப் போகிறது. உன் வளர்ச்சியையும் நீ மகிழ்ச்சியாக இருப்பதையும் பார்ப்பதற்கே நான் உன்னோடு வந்து கொண்டு இருக்கிறேன் குழந்தையே. துயரங்களின் தாக்கத்தை தாங்க முடியவில்லையே என்று புலம்பாதே. உன் பாரத்தின் பெரும் பகுதியை நான் உனக்காக சுமந்து கொண்டு இருக்கிறேன். உன்னை நான் எந்த நேரத்திலும் கைவிட மாட்டேன். நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் நான் இருப்பேன். ஏதோ ஒரு ரூபத்தில் நிச்சயம் உனக்கு துணை இருப்பேன். மனதையும் வாக்கையும் செயலையும் ஒருமுகப்படுத்தி நேர்மையாகவும் உள்ளபூர்வமாகவும் செயல்படுத்த பழகிக்கொள். அவ்வாறு நீ உன் வாழ்வில் செயல்பட துவங்கினால் உன்னுடைய துக்கங்கள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரும். அனைத்து துன்பங்களும் விலகும். உன் வாழ்வில் என்ன நடந்தாலும் அது உன் நன்மைக்காக மட்டுமே நான் நடத்துகிறேன் என்பதை நம்பு. என் குழந்தையாகிய நீ எதற்கும் பயப்பட வேண்டாம். எல்லாம் நீ விரும்பியது போல நல்லதாகவே நடக்கும். எல்லா மங்களங்களும் விளையும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் கவலை கொள்ளாதே. என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. மீதியை நான் பார்த்து கொள்கிறேன். உன்னுடைய பாரங்களை என் பாதங்களில் சமர்ப்பித்து விடு குழந்தையே. எதற்காகவும் கலங்காமல் தைரியமாக இரு. வெகு நாட்களாக நிறைவேறாமல் இருக்கும் காரியம் கைகூடி வரப்போகிறது. நீ துயரத்திலிருந்து விடுபடப் போகிறாய். வீணாக வருத்தப்படுவதை தவிர்த்துவிடு. உன் வாழ்க்கைக்கு நானே பாதுகாப்பு. ஒரு நல்ல வாழ்க்கையை நான் உனக்கு அளிப்பேன். வருத்தப்படாமல் பொறுமையாக இரு குழந்தையே. முன்பு செய்த கர்ம வினையின் காரணமாக இப்போது நீ பலனை அனுபவித்து வருகின்றாய். பல இழப்புகள், உறவுகளிடத்தில் அவமரியாதை, பல எதிர்ப்புகள், அனுபவித்த கஷ்டங்களை சொல்ல வார்த்தைகள் இல்லை. உன் வாழ்க்கை தரத்தை நிர்ணயிக்கப் போவது நான். உன் வாழ்க்கை தரத்தை மாற்றியமைப்பது என் பொறுப்பு. உனது வம்சாவளி நன்றாக செழிக்கப் போகிறது. அந்த தருணத்தில் உனக்கு நான் அள்ளி அள்ளி தரப்போகிறேன். எதுவும் நிரந்தரமில்லை. எதையும் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் இருக்கும் உனது நற்குணம் எனக்கு பிடித்திருக்கிறது. உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது என் பொறுப்பு.
தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே தங்கமே. உனக்கு நான் இருக்கிறேன். உனக்கான இலக்கை நோக்கி நீ போய்க்கொண்டே இரு. எல்லாம் குணமாகப் போகிறது. உன் உடல், உன் இதயம், மனம், காயம் இப்படி என அனைத்தும் குணமாகப் போகிறது. உன் ஆன்மா உன்னை சரி செய்கிறது. உன் மகிழ்ச்சி எப்போதும் உனக்கு திரும்பி வரப்போகிறது. உனக்கான வாழ்க்கை உன்னை சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை. நீ வளர்ந்து மேலோங்கி நிற்பாய். எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. உன் நம்பிக்கை, பொறுமை, எதையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வுகளை விட்டுவிடாமல் தடைகள் வந்தாலும் உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல். தன்னம்பிக்கையோடு இரு. எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்றால் எதிர்த்து போராடு. பயந்து பின்வாங்காதே குழந்தையே. நன்மையை நிலைநாட்ட பயப்பட வேண்டிய அவசியமில்லை. தவறுகள் ஏற்பட்டாலும் எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள். உன் கர்ம பலன்களை அளித்து அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை உயர்ந்த நிலைக்கு நான் கொண்டு செல்லவே போராடி கொண்டு இருக்கிறேன். கவலைப்படாமல் நீ உன் கடமையை செய். நீ என் குழந்தை. உன்னை பாதுகாப்பது என் கடமை. உன் சந்தோஷத்தில் என் சந்தோஷம் இருக்கிறது. அப்படி இருக்கையில் நான் உன்னை கஷ்டப்பட்டு கொண்டே இருக்க விடுவேனா? பொறுமையாக இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கை. உனக்கு பக்கபலமாக நான் இருக்கின்றேன். என் ஆசிகள் என்றும் உனக்கு உண்டு குழந்தையே. நான் அடிக்கடி கூறுவது முடிந்தவரை எல்லோருக்கும் நன்மை செய் என்று. மனம் தளராதே, நம்பிக்கை இழக்காதே. நான் உன்னோடுதான் என்றும் இருப்பேன். வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்து உன்னை ஸ்தம்பித்து விட்டதாக உணர்கிறாயல்லவா? ஆனால் அது உன்னையும் உன் வாழ்க்கையையும் நல்ல திசையில் போக காரணமாய் இருந்தது. நீ போகும் பாதையில் முட்கள் உன்னை குத்தி வழி கண்டது என நினைப்பது சரிதான். ஆனால் அந்த முட்கள் உன் கால்களில் குத்தாவிட்டால் நீ மேலே நிமிர்ந்து கொண்டேதான் நடந்திருப்பாய். கீழே குனிந்து பாதை எப்படி இருக்கிறது என்று பார்த்திருக்க மாட்டாய். முட்கள் குத்தியதால் தான் அந்த இடத்திலிருந்து உன்னையும் உன் பாதையையும் நீ கவனிக்க ஆரம்பித்தாய். முட்கள் சிறு வழியை ஏற்படுத்தியிருக்கலாம். ஆனால் அது நீ பயணிக்கும் பாதை எப்படி இருக்கிறது, உன் கவனம் உன் பயணத்தில் கீழும் இருக்க வேண்டும் என்று அந்த சிறு முட்கள் மூலம் உனக்கு நான் காண்பித்தேன். கீழே படுகுழியும் இருக்கலாம் என்று நான் உணர்த்தினேன். நீயும் அதன் உட்கருத்தை புரிந்து கொண்டாயல்லவா? நிச்சயம் இனி நீ ஜெயிக்கப் போகிறாய். உன் வழி என்பது உன்னுடைய அகத்தையும் புறத்தையும் சுத்தப்படுத்தத்தான். அது ஒரு நாளும் உன்னை துன்பத்திற்காக ஏற்படுத்தியதல்ல. அதனால் எல்லாம் சரியாகிவிடும். எதற்கும் அஞ்சாதே குழந்தையே. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கின்றேன். நீ என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தை. என் பிள்ளையே, நீ எடுத்த முடிவில் என்றும் உறுதியாக இரு. யாராவது உன்னை குழப்புவார்கள். நீ அதை கேட்டு குழம்ப வேண்டாம். நீ எடுத்த முடிவின்படி நீ அந்த வழியிலேயே செல். உனக்கு துணையாக நான் இருப்பேன். பின்னால் வரும் காலகட்டங்களை நினைத்து வருந்தாதே. உனக்குள் இருக்கும் பக்தியும் நம்பிக்கையும் உன்னை ஒருபோதும் கைவிடாது. எல்லா காலகட்டத்திலும் நான் உன்னோடு இருப்பதால் உனக்கு எதுவும் நேராது. அஞ்சாமல் உன் முடிவை சரியாக செயல்படுத்தி உன் வாழ்வை மகிழ்ச்சியான வழியில் கொண்டு செல். நிச்சயம் நல்லதே நடக்கும். நீ உயிராய் நினைத்த உறவு எல்லாம் உன்னை ஒதுக்கிவிட்டதே என்று கலங்காதே. உனக்கு உயிராக இருந்து உனக்கு என்ன தேவையோ அதை அனைத்தையும் நான் உனக்கு செய்து தருவேன். அதனால் எதையும் நினைத்து வருத்தம் கொள்ளாதே குழந்தையே. நீ என்னிடம் வந்து சேர்ந்தது முதல் என் மீது எவ்வளவு பிரியமாகவும் பக்தியோடும் இருக்கிறாய் என்பதை நான் அறிவேன். பிறர் மீது நீ காட்டும் அன்பு, உன் சிந்தனை, நடவடிக்கைகள், பக்தி எல்லாவற்றினாலும் என் பெருமையை நீ உயர்த்தியிருக்கிறாய். இவ்வளவு சிறப்பாக செயல்பட்டாலும் உன்னிடம் சிறு சிறு குறைகள் உள்ளது. அவற்றை நீ கைவிட வேண்டும் குழந்தையே. அதுதான் என் விருப்பம். சுயநலத்தை ஒழித்து எல்லா உயிர்களையும் நேசி. முடிந்தவரை பிறருக்கு என்ன உதவி தேவைப்படுகிறதோ அந்த உதவியை அவர்களுக்கு செய். ஒழுக்கம் என்னும் அடித்தளத்தில் வாழ்க்கையை அமைத்துக்கொண்டு வாழ பழகிக்கொள். ஒழுக்கம் என்பது உன் அன்பிற்கு பாத்திரமானவர்களுக்கு மட்டுமே நீ காட்டுவது கிடையாது. உன்னை சுற்றியுள்ள அனைவரிடமும் நேர்மையை நீ கடைபிடிப்பது. அதுதான் தர்மம். அதற்கான பலன்களை பற்றியெல்லாம் யோசிக்காதே. நீ செய்த தர்மத்தின் பலன் நிச்சயம் உன்னை தலை காக்கும். உனது பிரச்சனைகள் என்னவானால் என்ன? நீ அனைத்தையும் கடந்து போகத்தான் பிறந்திருக்கின்றாய். கஷ்டப்பட்டாலும் சுகத்தை அனுபவித்தாலும் அது கர்ம வினை பலன் என்பதை காட்டுவேன். எதை பற்றியும் நான் கவலைப்பட மாட்டேன் என்பதை தீர்க்கமான வைத்துக்கொள்.
இனி எப்படி இருக்கப் போகிறாய் என்பதை பற்றி முதலில் சிந்தனை செய். உனது ஏமாற்றமான சூழ்நிலைகளை மாற்றும் வழிகள் என்ன, நடைமுறை சாத்தியங்கள் என்ன என்பது பற்றி உன் உள்ளத்தில் நான் பேசும்போது கவனி. நீ ஆன்மா, உனக்கு சுகமோ துக்கமோ கிடையாது. அவை இந்த உடலுக்கு உரியது என்றாலும் நான் இந்த உடலைத்தான் கோவிலாக வைத்து அதில் வசிக்கின்றேன். எனவே இன்று முதல் இந்த உடம்பு சார்ந்த விஷயத்தில் கவனம் செலுத்துவேன். உன் கஷ்டங்களுக்கு முடிவு கட்டுவேன். இனி இஷ்டப்படியெல்லாம் நடக்கும் என்று நீ நம்பிக்கையோடும் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் சுறுசுறுப்பான மனதோடும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என தீர்மானம் செய். அந்த தீர்மானத்தை நான் வழிமொழிகிறேன் தங்கமே. உன்னை வெற்றியின் பாதைக்கு கைப்பிடித்து நான் அழைத்து செல்கின்றேன். என்னை நோக்கி நீ வேண்டுதல் செய்ய துவங்கிய அந்த நேரத்திலேயே உனக்கு பதில் தரும் வேலையை நான் துவங்கிவிட்டேன் என்பதையும், அதனால்தான் நீ சோதனைகளை அனுபவிக்கிறாய் என்பதையும் உனக்கு பலமுறை அறிவுறுத்தி வைத்திருக்கின்றேன். இப்போது அதை நினைவுபடுத்துகிறேன். கலங்காது இரு. தாமதமானாலும் தப்பாமல் கிடைக்கும். வாழ்க்கை என்பது நீ நினைக்கும் அளவுக்கோ பயப்படும் அளவுக்கோ குழப்பம் நிறைந்ததாய் இருக்கக்கூடியது அல்ல. ஒரு யதார்த்தத்தை நீ புரிந்து கொண்டால் அதுவே உன் வாழ்க்கைக்கு மிக சிறந்த வழி. எது வந்தால் என்ன, நம் வாழ்க்கை என்பது ஆண்டவனால் கொடுக்கப்பட்டது. எதுவும் நிரந்தரமல்ல. கஷ்டங்களோ சந்தோஷங்களோ எல்லாம் ஒரு நாள் வந்த வழி எதுவோ அதே வழியில் திரும்பத்தான் செய்யும். உன்னை எதிர்மறையாக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் நேர்மறையாய் மட்டுமே நீ உன்னை வெளிப்படுத்து. அப்போது உன்னுள் தோன்றும் மன அமைதி, தன்னம்பிக்கை, உனக்கு கொடுக்கும் உத்வேகம் வேறு எந்த ஒரு விஷயத்திலும் கிடைக்காத ஒரு மன நிறைவை கொடுக்கும். பட்டம் வானத்தில் பறக்கலாம் நூலின் உதவியால். ஆனால் காற்றால் மட்டுமே அதனை வழி நடத்த முடியும். நூலின்றி பட்டம் இல்லை, காற்று இல்லை என்பதை சொல்ல முடியாது. அது இல்லாதது என்ற ஒரு விஷயமும் கிடையாது. அதனால் உன் வாழ்க்கையில் நடப்பவையெல்லாம் நூல் போலத்தான். அதை தாண்டி உன் சாயப்பா உன்னிடம் சொல்வது காற்றை போல இரு என்றுதான். உன்னை அரவணைக்க யாரும் இல்லை என்று வருந்தாதே. உயிருக்கு உயிராய் உன்னை நான் பாதுகாக்கின்றேன். பாபா யாரை எப்போது தன் பக்கம் இழுப்பார், என்ன செய்ய சொல்வார் என்பது அவருக்கே வெளிச்சம். அவர் அருளின்றி எதுவும் நடப்பதில்லை. நாம் நம்மை அவரிடம் ஒப்படைத்து விடுவோம். அவர் குயவன் போன்றவர். அவர் விருப்பப்படி நம்மை எப்படியாவது செய்யட்டும். இதோ இந்த விடியல் உனக்காக காத்திருக்கிறது. உனது எண்ணங்கள் விருப்பங்கள் நிறைவேறி நீ நினைத்தது நடக்கப் போகிறது. இந்த தகவலை உன்னிடம் சொல்வதற்காகவே நான் இரவு முழுவதும் உறங்காமல் விழித்து காலம் போக்கினேன். எனது அருள் அவரவர் செயல்களுக்கு ஏற்ப செயல்படுவதை பார்த்து தெரிந்து கொள்ள என் அருகில் விரைந்து வா. என் அன்பு குழந்தையே, நான் இன்னும் விழித்து கொண்டுதான் இருக்கின்றேன். உன் பிரச்சனையை நினைத்து உறங்காமலே நீ காலம் கழித்தாய். உன் பிரச்சனைகள் எத்தனை பெரிதாய் இருந்தால் என்ன, எனது கைத்தடி அதனை நொறுக்கி போடும். உனது கண்ணீர் எவ்வளவு ஆழமானதாக இருந்தால் என்ன, எனது கரங்கள் அதை துடைத்து உனது முகத்தில் மகிழ்ச்சியை முகிழச் செய்யும். யாரையும் அலட்சியப்படுத்தும் மனப்பான்மை கூடாது. அனைவரிடமும் கண்ணியத்துடன் நடக்க வேண்டும். மனதில் எழும் ஆசைகளை சீர்படுத்தி கொள்ள வேண்டும். தேவைகளை அதிகப்படுத்தி கொள்வது கூடாது. குடும்ப கடமையை சரிவர நிறைவேற்றாமல் பெருமைக்காக சமூக சேவையில் ஈடுபடக்கூடாது. போட்டி மனப்பான்மை இருக்கும் வரையில் யாருக்கும் மன நிறைவும் மகிழ்ச்சியும் உண்டாகாது. கடவுளை நினைத்து செய்யும் எந்த செயலுக்கும் பயன் மிக அதிகமாக இருக்கும். அறியாமல் செய்தாலும் அதற்கும் பலன் அளிக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். உனது இரக்க குணம், பிறருக்கு உதவ வேண்டும் என்கின்ற உன்னதமான மனோபாவம், இந்த நிலையிலும் பிறர் கஷ்டப்படுவதை காண சகிக்காத உன் மனம் இருக்கும் இடத்திற்கு உண்மையான விசுவாசத்துடன் நடந்து கொள்ள வேண்டும். நீதியை நேர்மையை பின்பற்ற வேண்டும் என்று நினைத்து அதன்படி நடந்து வந்ததால் நான் கீழான நிலைக்கு இறங்க நேர்ந்தது என்று நினைக்கின்றாய். கெட்டவர்களும் கெடுமதி உள்ளவர்களும் நன்றாக இருக்கும்போது நல்லவர்களான நாங்கள் மட்டும் ஏன் கஷ்டப்பட வேண்டும்? கஷ்டத்தை மட்டும் ஏன் நீ எங்களுக்கு பரிசாக தர வேண்டும் என்று நினைக்கிறாய்? உன்னை போன்ற நல்லவர்கள் இப்படித்தான் புலம்புகிறார்கள். இது இன்றோ நேற்றோ தொடங்கி நடந்து வருகிற விஷயமல்ல. காலகாலமாய் நல்லவர்கள் புலம்புவது தொடர்கதைதான். நல்லவர்கள் தங்களது எஞ்சியுள்ள கர்ம வினைகளையும் தீர்த்துவிட்டு முற்றிலும் சந்தோஷத்தை பெறுவதற்கே கஷ்டத்தை அனுபவிக்கிறார்கள்.
நான் உன்னிடம் பிரத்யட்சமாக விளங்கவே இந்த தற்காலிகமாக நடக்கும் கஷ்டம். ஏனெனில் நான் நல்லவர்கள் மனதில் மட்டுமே வாழ முடியும். கெட்டவர்கள் மனதில் எனக்கு இடம் ஏது? இப்படி உன்னை கஷ்டப்படுத்தி நான் வாழ்வதால் என்ன பலன் என்று நீ நினைக்கலாம். நான் உன்னை பக்குவப்படுத்தி பெருமைப்படுத்துவதற்கு இதை உனக்கு வரப்பிரசாதமாக கொடுத்திருக்கின்றேன். குந்தி தேவி, கிருஷ்ணா, நன்மைகளை பிறருக்கு கொடு. உன்னை எப்போதும் நினைத்து கொண்டிருக்க துன்பம் ஒன்றையே எனக்கு கொடு என்று வேண்டினாள். குந்தி கெட்டுப்போனாளா? அவளது பிள்ளைகளால் தர்மம் தலைக்கவில்லையா? எந்த சூழலிலும் மக்கள் மதிக்கின்ற தாய் என்ற சிறப்பு அவளுக்கு கிடைக்கவில்லையா? அதை போலத்தான் உன்னுடைய தகுதிக்கும் தாங்கும் சக்திக்கும் ஏற்பத்தான் நான் கஷ்டத்தை தருகிறேன். இதை உன்னால் சமாளிக்க முடியும். சோர்வு எதற்கு? அது உன்னை பலவீனப்படுத்தி சிந்தனையை முடக்கும், செயலை குறைக்கும், மந்த புத்தியை உண்டாக்கும். இதற்காகவா நான் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தேன்? இந்த நேரத்தில் நீ வேகமாக செயல்பட வேண்டும். உனக்கு ஏற்பட்ட துயரங்கள் அனைத்தும் விலகிவிடும். நம்பிக்கை இழந்து விடாதே. அனைத்தும் விரைவில் மாறும். நான் ஒன்று சொன்னால் நீ கேட்பாயா என் தங்கமே? நீ அதிகாலையில் எழுந்து எனக்கு விளக்கு ஏற்று. உன் விதியை நான் மாற்றுகிறேன். அனைத்தையும் சரி செய்யத்தான் நான் உன்னிடம் வந்துள்ளேன். கைகூப்பி நீ என்னிடம் வேண்டி நின்ற வேண்டுதல் எல்லாம் இன்று நிறைவேறப் போகிறது. உன்னை சந்திப்பதற்கு நான் எந்த வடிவிலும் வருவேன். என்னை கண்டு கொள்ள தயாராக இரு என் செல்வமே. நிச்சயமாக என் உதவி நாளை உனக்கு தக்க சமயத்தில் கிடைக்கும். உன் வேலையாகவே வந்த எனக்கு வேறு வேலை என்ன இருக்க முடியும்? கன நேரம் அமைதியாய் அமர்ந்து நீ என்னை தியானம் செய். வானத்தில் பறக்கின்ற பறவையை பார்த்து நீ அதிசயமடைகின்றாய். அந்த பறவையோ நடந்து போகும் மனிதனை பார்த்து அதிசயமடையும். பறவையோட பார்வையில் உனக்கான வாழ்க்கை சுதந்திரமானது என்றும் சந்தோஷமானது, நிம்மதியானது என்றும் நினைக்கும். அதே போல பறவை இறகை விரித்து பறக்கும்போது மனிதன் அந்த பறவை போல வாழ வேண்டும் என்று நினைத்து பார்ப்பது யதார்த்தம்தான். அவரவர் வடிவிலிருந்து பார்க்கும்போதுதான் வாழ்க்கையின் கடினம் புரியும். கடினம் என்பது சூழ்நிலைகளை பக்குவமில்லாமல் எடுக்கும் முடிவுகளால் தான் திசை மாறுகிறது. ஆனால் எல்லா உயிரும் ஒன்றுதான். அவரவர் வாழ்க்கைக்கான போராட்டங்களும் ஒன்றுதான். அதிகமான வாழ்நாள் கொண்ட பறவை கழுகு வயதான காலத்தில் இரை தேடி அலையும் போது தன் வாயால் அலகு மூலம் இரையை எடுக்க முடியாது. அதன் உடம்பு பலவீனமடைந்திருக்கும். பசியால் தன் வயிற்றுக்காக 3 மாதம் உயிர் போகும் வழியை அனுபவிக்கும். தன் அழகு பலவீனமானதால் அதை மீண்டும் பலமடைய தன் அழகை பாறையில் போய் முட்டி அதை உடைய வைத்து மீண்டும் அழகு முளைத்து வளரும் வரை சாப்பிடாமல் உயிர் போகும் வழியை தாங்கிக் கொண்டு இருக்கும். கழுகு தன் 3 மாத வழியை பெரிதாக பார்த்திருந்தால் தன் வாழும் நாட்கள் பசியால் துடித்தே மாண்டு போயிருக்கும். நிர்ணயிக்கப்பட்ட நாள் வரை வாழ வேண்டும், உணவு வேண்டும். அதற்கு இந்த வழி எவ்வளவோ மேல் என்றுதான் வாழும் நாட்களை மனதைரியம் நிறைந்து வாழும். அதே போல நீயும் உன் வாழ்க்கையை வாழ வேண்டும். என்ன நடந்தாலும் உனக்கு நிர்ணயிக்கப்பட்ட நாட்கள் வரை வாழ வேண்டும். அதற்காக சில வழிகளை நீ சந்திக்க நேரிடும். அதை தான் நீ அனுபவித்து கொண்டு இருந்தாய். உன்னுடைய துன்பமான நாட்கள் முடிந்து போயின. போராட்டத்தில் நீ வெல்வது உறுதியாகிவிட்டது. உன் கையளவில் உள்ளது உன்னது வெற்றியின் இலக்கு. அதனால் கொஞ்சம் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு. உன்னுடன் உன் சாய் தேவா நான் இருக்கின்றேன். நீ நாடி வந்தால் நான் தேடி வருவேன். ஒரு நொடி நீ நினைத்தால் ஒவ்வொரு ஜென்மமும் உன்னுடன் நான் இருப்பேன். கொடுப்பதற்கு இந்த சாய் இருக்கையில் தடுப்பதற்கு யார் இருக்கிறார்? உன்னுடைய பிரச்சனைகள் எனக்கு தெரியாமலா இருக்கும்? உனது கர்மாக்கள் கழிந்து உனக்கான நல்ல நேரம் வரும் வரை பொறுமையுடன் காத்திரு. நீ தோல் சாய உன் தந்தை நான் இருக்க ஏன் உனக்கு இந்த ஆயாசம்? வா குழந்தையே, வந்து என் தோள் மீது சாய்ந்து கொள். மனசஞ்சலங்களை அகற்றி அமைதி கொள். விரைவில் உன் பிரச்சனைகளை தீர்த்து உன்னை மகிழ்ச்சி வெள்ளத்தில் நான் மூழ்கடிக்கப் போகின்றேன். அதுவரை என் நாமத்தை மட்டும் உச்சரி. நான் உன்னுடன் இருக்கும்போது உனது கவலைகளை எனது பாதத்தில் நீ சமர்ப்பித்த பின்னர் ஏன் கவலைப்படுகிறாய்? எனது மகிமைகளைக் கண்டும் உனக்கு ஏன் இந்த கவலை? உனது தந்தை தாயும் நானே. உன்னை படைத்து சோதிப்பதும் நானே. உனது சோதனை காலம் முடிந்த பின்னர் நீ யார் என்பதை நீயே அறிந்து கொள்வாய்.
நாம் நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன். ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம்.